ஹாய் ஹலோ எல்லாத்துக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம இந்த சார்ட்டில் என்ன அனாலிசிஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, EUR USD சார்ட்டை தான் இன்றைக்கி நம்ம அனாலிசிஸ் பண்ண போகிறோம். அதே போல் இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் பார்க்குறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அதே போல் இந்த மாதிரி வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் கொடுங்க வீடியோக்கு. கமெண்ட்ஸில் உங்கள் தாட்ஸை ஷேர் பண்ணுங்கள். டவுட் இருந்தால் கூட நீங்கள் தாராளமாக கேட்கலாம். அடுத்தடுத்த வீடியோஸில் நம்ம அந்த டவுட்டை கிளாரிஃபை பண்ணுவோம். ஓகேங்களா? அதே போல் நம்மக்கிட்ட கோர்ஸ் அவைலபிளாக இருக்குது. கோர்ஸ் ஜஸ்ட் 1,999 தான். உங்களுக்கு டிஸ்கார்ட் ஆக்சஸோட பார்த்தீங்கன்னா 3,999க்கு அவைலபிள் இருக்குது. இன்ட்ரெஸ்டட் பீப்புளுக்கு என்னுடைய காண்டாக்டை நான் கமெண்ட் செக்ஷன்லேயும் டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுக்குறேன். வேணுங்கிறவங்க ஆக்சஸ் பண்ணிட்டு எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். நான் என்ன எதுங்க ஃபர்தர் டீட்டெயில்ஸை உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன். ஓகே, இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஆக்சுவலி இந்த ஒரு ட்ரேடை நம்ம ஆல்ரெடி நம்மளுடைய கம்யூனிட்டியில் ஷேர் பண்ணியிருந்தோம். இது ஒரு செஷன் ட்ரேட் தான். செஷன் ட்ரேடோட வீடியோஸ் அதிகமாக இப்போல்லாம் வந்துட்டுருக்கு அப்படின்னு ஃபீல் பண்ணிங்கன்னா எனக்கு கமெண்ட்ஸில் மெசேஜ் பண்ணுங்கள். நம்ம மறுபடியும் 4 ஹவர்ஸ்க்கே போய்க்கலாம். சரிங்களா? செஷன் என்ட்ரிஸில் நிறைய வித்தியாசமான விஷயங்கள் சொல்ல வேண்டியது இருக்கிறதுனால நான் கண்டினியூஸாக செஷன் ட்ரேடே பண்ணிட்டுருக்கேன். அடுத்தடுத்த வீடியோஸில் கூட நம்ம தாராளமாக அதை சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஈரோ யூஎஸ்டி நம்ம கொடுத்த டைமிங் பார்த்தீங்கன்னா 12:24. சரிங்களா? அதாவது கரெக்டாக செஷன் ஆரம்பிக்கிறதுக்கு ஒரு 6 மினிட்ஸ் ரிமைனிங் இருந்துச்சு. பட் ஸ்டில் செஷன் எப்பவுமே 20லேருந்தே ஒரு சில என்ட்ரிஸ் கொடுக்க ஆரம்பிச்சிடும். 10லேருந்து கூட கொடுக்க ஆரம்பிச்சிடும். சரிங்களா? அதை நம்ம இது பண்ண முடியாது. ஸோ இந்த செஷன் ட்ரேடில் என்ன நமக்கு ஒரு பெரிய மைனஸாக இருந்துச்சு அப்படின்றத ஃபஸ்ட்டு பார்க்கலாம். சரிங்களா? என்ன மைனஸ் அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த செஷன் ட்ரேடில் ஒரு 15 மினிட்ஸ் ஆர்டர் பிளாக் நமக்கு அவைலபிள் இல்லை. சரிங்களா? இந்த இடத்துல பார்த்தீங்கன்னாலே தெரியும் 15 மினிட்ஸ் ஆர்டர் பிளாக் நமக்கு அவைலபிள் இல்லை. ஸோ என்னால் 15 மினிட்ஸ் ஆர்டர் பிளாக்கு எடுக்க முடியல. ஸோ நான் என்ன பண்ணிக்கிட்டேன், டைமை ரெடியூஸ் பண்ணிக்கிட்டேன். சரிங்களா? டைமை நம்ம ரெடியூஸ் பண்ணிக்கணும். டைம் ரெடியூஸ் பண்ணிட்டு அதில் ஏதாவது நமக்கு ஃபேவரான ஒரு செட்டப் கிடைக்குதா அப்படின்னு பார்க்கணும். சரிங்களா? எப்பவுமே வழக்கமாக சொல்கிற ஒரு விஷயம் தான். என்ன அப்படின்னா, செஷன் ட்ரேட்க்கு ஃபஸ்ட்டு நியூஸ் இம்பார்ட்டன்ட்டு. ரெண்டாவது பார்த்திங்கன்னா உங்களுக்கு டைம் இம்பார்ட்டன்ட்டு. மூணாவது செட்டப். சரிங்களா? இது எல்லாமே இம்பார்ட்டண்டான ஒரு விஷயமாக பார்க்கப்படுது. இன்றைக்கி பார்த்திங்கன்னா நிறைய நியூஸ் இருக்குது. ஸோ இன்றைக்கி பெட்டர் ஒதுங்கி இருக்கிறதே நல்லது அப்படின்ற அளவுக்கு நியூஸ் இருக்குது. ஆல்ரெடி நம்ம கம்யூனிட்டியில் ஷேர் பண்ணியிருக்கு. அது உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். ஓகே, இங்கே பார்த்தீங்கன்னா நியூஸ் இன்றைக்கி இவ்வளோ நியூஸ் அவைலபிளாக இருக்குது. சரிங்களா? இப்போ நம்மளுடைய இதை பார்க்கலாம் சார்ட்டில். இப்போ இந்த செட்டப்பை நான் எப்படி எடுத்தேன் அப்படின்றத பார்க்கலாம். ஓகேங்களா? இப்போ இந்த இடத்துல நீங்கள் நல்லா நோட் பண்ணணும். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஹையை இது ஸ்வீப் பண்ணியிருக்குதா இல்லையா அப்படின்றத கண்டுபிடிக்கிறதுக்கு நமக்கு சிஹெச் வேணும்னு சொல்லியிருந்தேன். ஸோ இந்த இடத்துல சிஹெச் நமக்கு கிடைச்ச உடனே இதை நம்ம சிஹெச்னு எடுத்துக்கலாம். இந்த சிஹெச் கிடைச்ச உடனேயே இதை நம்ம லிக்விடிட்டி ஸ்வீப் அப்படின்னு கன்சிடர் பண்ணலாம். சரிங்களா? இப்போ இது லிக்விடிட்டி ஸ்வீப்னு கன்சிடர் ஆயிடுச்சு. ஸோ இப்போ லிக்விடிட்டி ஸ்வீப் நமக்கு கன்சிடர் ஆனோடனே நமக்கு இருக்கிற ஒரு ஆர்டர் பிளாக், நல்ல ஒரு ஆர்டர் பிளாக்னு பார்த்தோம்னா இவ்வளோ தான். இன்னொரு விஷயம் மைண்டில் வச்சுக்கணும். இந்த ஆர்டர் பிளாக் 1 மினிட் ஆர்டர் பிளாக். சரிங்களா? இந்த ஆர்டர் பிளாக்கு நம்ம கொடுத்துட்டோம் அப்படின்ட்டு இல்லை. இந்த ஆர்டர் பிளாக் நீங்கள் மொத்தமாக கால்குலேஷன் போட்டிங்கன்னா கூட உங்களுக்கு எத்தனை பிப்ஸ் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெறும் 1 பிப்ஸ் தான். சரிங்களா? 1.0 பிப்ஸ் தான் உங்களுக்கு வருது. நான் ரியல் டைமில் செக் பண்ணுறப்ப எனக்கு 0.9 பிப்ஸ் தான் வந்துச்சு. சரிங்களா? 1 பிப்ஸ் கூட நம்ம எஸ்எல் வைக்காமல் தான் எடுத்தோம். ஸோ இந்த இடத்துல இன்னொரு கன்ஃபர்மேஷன் நமக்கு என்ன கிடைக்கிது அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த இடத்துல ஒரு டபுள் பாட்டம் லிக்விடிட்டி கொடுத்துருச்சு. வழக்கமாக டபுள் பாட்டம் லிக்விடிட்டி கொடுத்தாலே நான் சொல்கிற ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹைலி வேலிடு. சரிங்களா? மார்க்கெட் மேலே கீழே எல்லாம் போகுது. அப்புறம் பார்த்திங்கன்னா நம்மளுடைய ஆர்டருக்கு கரெக்டாக ஷார்ப்பாக அடிக்குது. நம்ம இங்கேயே கூட என்ட்ரி வச்சுக்கலாம். சரிங்களா? இங்கே என்ட்ரி வச்சுட்டு இங்கே ஸ்டாப் லாஸு ரீசன் இதே பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃபஸ்ட்டு டார்கெட்டுன்னு தான் நான் சொல்லுவேன். சரிங்களா? டிபி 1. ஏன்னா இது அந்த இதோட ஹை. சரிங்களா? ஸ்விங் ஹைன்னு நம்ம சொல்லலாம். இது ஏசியன் ஹையே. இங்கே ஸ்விங் ஹையே இது தாண்டினோடனே நீங்கள் பிரேக் ஈவன் பண்ணிக்கணும். பிரேக் ஈவன்னா என்னென்ன ஒரு ஸ்டூடெண்ட் டவுட் கேட்டிருந்தீங்க. ஒன்றும் இல்லைங்க, உங்களுடைய எஸ்எல்லை கொண்டு நீங்கள் எங்கே என்ட்ரி ஆனீங்களோ அந்த இடத்துல இப்படி வச்சுக்கணும். அவ்வளோதான். ஏன்னா அப்போ தான் மார்க்கெட் ஒரு வேலை கீழே போச்சுன்னா கூட நீங்கள் லாஸ் இல்லாமல் வெளியே வரலாம். சரிங்களா? லாஸை அப்படியே தவிர்த்தரலாம். ப்ராஃபிட் இல்லைன்னா கூட பரவாயில்ல, லாஸ் பண்ணாமல் இருந்தாலே நம்ம ஒரு நல்ல ஒரு ட்ரேடிங் பண்ணிருக்கோம் அப்படின்னு தான் அர்த்தம். சரிங்களா? லாஸ் இல்லாமல் இருந்தாலே நமக்கு போதுமானது. நம்ம இப்போ ஏசியன் ஸ்விங் ஹையில் வச்சுருக்கோம். சரிங்களா? இது பார்த்திங்கன்னா நியர்பை ஒரு 1:2
21 நம்ம இங்கே என்ட்ரி போட்ட மாதிரி வச்சுக்கலாம் சரிங்களா. இப்போ 1:14.5 சரிங்களா. கரெக்டாக ஏசியன் ஹையில் வைக்கிறோம். இப்போ என்ன நடக்குது அப்படின்றத நம்ம வந்து பொறுமையாக பார்க்கலாம். மறுபடியும் கீழே வந்து மறுபடியும் என்ட்ரி எடுக்குது. இப்போ தான் நீங்கள் பிரேக் ஈவன் பண்ண வேண்டிய அந்த டைமு பிரேக் ஈவனும் பண்ணியாச்சு ஓகேங்களா. அவ்வளோதான், டார்கெட் வந்து இப்போ ரீச் ஆயிடுச்சு. இது நியர்பை நம்ம இதில் கொடுத்தப்ப 1:15 வந்துச்சு. பட் இப்போ வந்து 1:14 கொஞ்சம் வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி வச்சுருக்கிறதுனால 1:14 ஓகே. 1:14 கூட நமக்கு ஒரு நல்ல ஒரு ட்ரேடிங் செட்டப் தான். இதுக்கு எடுத்துக்கிட்ட டைமிங்கும் பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மி. நம்ம இங்கேருந்து இது வரைக்கும் அப்படின்ட்டு எடுத்துக்கிட்டோம்னா நியர்பை ஒரு 58 நிமிஷம் சரிங்களா. இதையும் கால்குலேட் பண்ணிக்கலாம் விடுங்க. இதையும் கால்குலேஷன் போட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரு நியர்பை ஒரு 1 மணி நேரம் 17 நிமிஷம் சரிங்களா இந்த ட்ரேடு வந்து எடுத்திருக்கு. இது ஒரு நல்ல ஒரு ப்ராஃபிட்டான ட்ரேடுன்னே நம்ம வந்து சொல்லலாம் ஓகேங்களா. ஓகே டன். இன்னொரு விஷயம் நம்ம சொல்ல வேண்டியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து டவுட் கிளாரிஃபிகேஷன் வந்து கேட்டிருந்தீங்க லாஸ்ட்டு கமெண்ட்ஸில். டவுட்ஸ் கிளாரிஃபிகேஷன் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து கூடிய சீக்கிரம் வந்து நம்ம இது பண்ணிக்கணும் சரி, இது பண்ணிடலாம் சரிங்களா. ஏன்னா வந்து அது ஒரு புது செஷன் அப்படின்றதுனால கொஞ்சம் வந்து ப்ரிப்பரேஷனுக்கு டைம் எடுக்குது. பட் கூடிய சீக்கிரம் ஒரு குறிப்பிட்ட டைம் சொல்ல முடியல, பட் கண்டிப்பாக நம்ம வந்து அந்த டவுட் கிளாரிஃபிகேஷனை வந்து கண்டக்ட் பண்ணணும் சரிங்களா. பண்ணிடலாம், அதுக்கு ஒன்றும் கவலைப்படாதீங்க. இன்னொரு விஷயம் என்னென்னா, நம்மக்கிட்ட வந்து கோர்ஸ் அவைலபிள் இருக்குது. கோர்ஸ் வந்து ஜஸ்ட் 1,999 தான். உங்களுக்கு டிஸ்கார்ட் ஆக்சஸோட பார்த்தீங்கன்னா 3,999க்கு அவைலபிள் இருக்குது. இன்ட்ரெஸ்டட் பீப்புளுக்கு என்னுடைய காண்டாக்டை கமெண்ட் செக்ஷன்லேயும் டிஸ்கிரிப்ஷன்லேயும் நான் வந்து ப்ளேஸ் பண்ணுறேன். வேணுங்கிறவங்க ஆக்சஸ் பண்ணிட்டு எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். நான் என்ன எதுங்கிற ஃபர்தர் டீட்டெயில்ஸும் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன். ஓகே, தேங்க்யூ. ஹேவ் அ கிரேட் டே. ஹாப்பி ட்ரேடிங்.